மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கிறார். இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடக்கக்கூடிய இந்த மைய மண்டபத்திலேயோ தனியே சந்திக்கிறார்கள், இப்போது சந்தித்து வருகிறார்கள் அப்படின்ற தகவல் இருக்கிறது. முதல்ல மாநிலத்துடைய நலன் சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இந்த சந்திப்பினுடைய மற்ற நோக்கங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கோரிக்கைகள் சண்டை சமரசம், அதாவது எல்லா போர்களுமே கரெக்டா டேபிள்ல தான் முடியும். இன்னைக்கு மத்திய பாஜக ஆட்சியுடைய பல கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறது திமுக தான். அந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கும்போது மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாரையுமே அதுக்கு ஆதரவா திரட்டும் பொழுது அவர்களிடமே நேரடியாக பேசக்கூடிய ஒரு நிலைமையை ஒரு தந்திரத்தை. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். முதல்வர் கையாளுறாரு. அவரு இப்போ அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டு பிரதமர் கிட்ட 50% நிதி ஒதுக்கணும், அதே மாதிரி நதிகளை இணைக்கணும், பெருநகர திட்டங்களை உருவாக்கணும் உட்பட பல கோரிக்கைகளை அவர் முன்வைக்கிறாரு. இப்ப சந்திரபாபு நாயுடுவோடையும் மற்ற கூட்டணி கட்சிகளோடையும் அவர் பேசுறாரு. சந்திரபாபு நாயுடு ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், மத்திய ஆட்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் இல்லாம மத்திய ஆட்சி அமையாது. அப்படின்ற சூழ்நிலையில எல்லா குட் ஆபீஸையும் யூஸ் பண்ணி மாநிலங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான ஒரு பெரிய போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் முதல்வர் இப்போ பிரதமரை சந்திக்கிறார். அதுல வேற எந்த பர்சனலான விஷயங்கள் இவங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பாஜகவுக்கும் திமுகவுக்குமான ரகசியமான கூட்டணி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த விஷயங்கள்லாம் இல்ல. பிரதமரை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட தான் தொடர்ந்து 3 டேர்மா இந்த டேர்ம் முழுக்க அவர் இருந்திருக்காரு. 2 பேருக்கும் நல்ல உறவு இருக்கு. அந்த உறவுகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை வெல்வதற்கான முயற்சியில அவர் ஈடுபட்டிருக்காரு. அதே நேரத்துல எதிர்கட்சிகள் பாஜகவோட கூட்டணி கட்சியான அதிமுக இந்த குற்றச்சாட்டை வைக்குது. இது ஒரு பர்சனல் சந்திப்பும் இதுல இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியணும், அவங்க தான் சொல்லணும் அதை வெளியில. பர்சனல் சந்திப்பான்னு இப்போ வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில எந்த சந்திப்பும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. மாநிலங்களுக்கான கோரிக்கைகளை தான் வலியுறுத்த முடியும். ஓப்பனா தான் இந்த சந்திப்பு நடக்குதுன்றது பேசப்படுது. இப்ப பர்சனல் கோரிக்கையா அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா அவங்க அடிப்படையிலே பாஜகவையே சந்தேகப்படுறாங்க. ஒரு பிரதமர் பதவி என்பது கண்ணியமிக்க பதவி, அதே போல முதல்வர் பதவி என்பதும் கண்ணியமிக்க பதவி. 2 கண்ணியமான தலைவர்கள் பர்சனலா பேசுறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏன் போன்ல கூட பேசிக்கலாம். எதுக்கு போய் அங்க உட்காந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல உட்காந்து பேச வேண்டிய விஷயம் இருக்கு? நீங்க சந்திரபாபு நாயுடுவும் மோடியும் ஸ்டாலினும் அலாவலாவத பார்த்தோன்னா நமக்கு அது ஒரு நல்ல ஒரு சமிஞ்ஞையா தான் தெரியுது. மாநில விஷயங்களை தான் அவங்க பேசுறாங்க. நன்றி திரு தாமோதரன். அதிமுக சந்தேகப்படுறது அதிமுகவுடைய புத்தி, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நன்றி திரு தாமோதரன் பிரகாஷ். கூட்டணி கட்சியவே சந்தேகப்படுது அதிமுக கேள்வி எழுப்புறீங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.